வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. அதிசயமான ஆலோசனைக்கும் சிறந்த ஞானத்துக்கும் அவரே காரணர். ஏசாயா அதிகாரம் 28 இறை வசனம் 29. ஆலோசனையின் கர்த்தர். அநேக பெற்றோர் கடினமாக உழைக்கின்றனர், ஓய்வில்லாமல் ஓடுகின்றனர், வீண் செலவு செய்யாமல் பணத்தை சேகரித்து வைப்பார்கள். தங்கள் மகிழ்ச்சியைப் பற்றி ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் தன் பிள்ளைகள் நலமாக இருந்தால் அது போதும் என நினைத்து தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை தந்து நல்ல வேலைக்கு போய் நிறைவான வருமானம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். தியான பகுதியில் ஏசாயா 28ஆம் அதிகாரம் இன்னொரு பிரிவை ஏற்படுத்துகிறது. இந்த பிரிவில் ஏசாயாவின் நாட்களில் நடந்த நிகழ்வுகள் பற்றி சொல்லப்படுகிறது. அதற்கு பின் நீண்ட நாட்களுக்கு பின்பு ஆரம்ப வாழ்க்கையிலும் அதிகாரங்களில் உண்மையிலும் எல்லா இடங்களிலும் இங்கு அங்கமாக தொலைந்து போனவர்களாக இருந்தார்கள் எப்பிராயிம். சில சமயங்களில் வடக்கு ராஜ்யம் முழுமைக்குமாக இந்த எப்பிராயிம் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டது. இந்த உவமையின் அர்த்தம் என்னவென்றால், சிலர் மீது கடவுள் அனுப்புகிற நியாய தீர்ப்புகளில் அவர்களுக்காக நல்ல நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஏசாயா தன்னுடைய சொந்த நாட்டில் உள்ள இஸ்ரவேலர்கள் எப்பிராயிம் என அழைக்கப்பட்டனர். யூதர் ஆகியோரைப் பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டன. அவர்களின் பாவத்தையும் விசுவாச மறுதலிப்பையும் கண்டித்து வரப்போகும் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அந்த நியாய தீர்ப்பு தேவைக்கு அதிகமாக இல்லாமல் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமுள்ள மீதி கூட்டம் உருவாக்க ஏதுவாகும். கடவுளின் வார்த்தையை கேளுங்கள். நியாய தீர்ப்பின் தண்டனையிலிருந்து ஒரு சிறு கூட்டத்தை கடவுள் மீட்கும் வண்ணமாக கிரியை செய்பவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பவர்களாக வாழ கடவுள் நம்மையும் அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல இறைவா, உமது ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி. சொந்த நாட்டில் உள்ள இஸ்ரவேலர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? சொந்த நாட்டில் உள்ள இஸ்ரவேலர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.